2025-26 தேர்விற்கான முக்கியமான வினா விடைகள். ஓகேவா? நேற்று அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நம்ம பாதி கொஸ்டின் பார்த்தாச்சு. மீதி கொஸ்டின் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா? 6ஆம் வகுப்பில் உள்ள தமிழ் 2ஆம் பருவம். அதாவது டெய்லி வகுப்பை டெய்லி பார்த்து படிங்க. டெய்லி தினம் பாட வாரியாக எடுத்து லைன் பை லைனாக கொஸ்டின் போட்டுட்ருக்கோம். அதை பார்த்து டெய்லி படித்தனாலே போதும், ஓரளவு ஸ்கோர் பண்ணிடலாம். 2026 டிஎன்பிஎஸ்சிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இப்போமே படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 4ஆம் தளத்தில் எந்த நூல்கள் உள்ளன? அதாவது மொதல் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 4ஆம் தளத்தில் எந்தெந்த நூல்கள் இருக்குது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி, இந்த 4ம் கொடுத்து மொத்த ஆப்ஷனாக ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி, இந்த 4மே பொருந்தும். இப்போ இந்த 4 நூல்களுமே அந்த 4ஆம் தளத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு? வைக்கப்பட்டிருக்கு. அப்போ இங்கே அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 4ஆம் தளத்தில் எந்த நூல்கள் உள்ளன? பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி. அனைத்தும், ஆப்ஷன் இ அனைத்தும் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? எல்லாமே பொருந்தும். அப்போ எல்லா ஆன்சரையும் சேர்த்து மொத்த ஆப்ஷனாக ஆப்ஷன் இ அனைத்தும் அப்படிங்கிறது ஆன்சர். 2வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 5ஆம் தளத்தில் எந்த நூல்கள் உள்ளன? கணிதம், அறிவியல், மருத்துவம், அனைத்தும். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் எது ஆன்சர்னு பார்த்துரும். ஓகேவா? அதாவது 5ஆம் தளத்தில் வைக்கப்பட்டுள்ள நூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 3மே பொருந்தும். கணிதம், அறிவியல், மருத்துவம், இந்த 3 நூல்களுமே அந்த 5ஆம் தளத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு? வைக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஆன்சர் எப்படி சொல்றதுன்னா, மொத்த ஆப்ஷனா டியில் கொடுத்துருக்காங்க. அனைத்தும் அப்படிங்கிற ஆன்சரை கொடுத்துருக்காங்க. அப்போ அனைத்துமே அதில் பொருந்தும் போது ஆப்ஷன் டி அனைத்தும் அப்படிங்கிறது தான் இதில் ஆன்சராக சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? 5ஆம் தளத்தில் கணிதம், அறிவியல், மருத்துவம் போன்ற நூல்கள் வைக்கப்பட்டுள்ளன. அதுக்கப்புறம் 3வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 6ஆம் தளத்தில் எந்த நூல்கள் உள்ளன? அதாவது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 6ஆம் தளத்தில் எந்தெந்த நூல்கள் இருக்குது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. பொறியியல், வேளாண்மை, திரைப்பட கலை, அனைத்தும் அப்படி சொல்லியிருக்காங்க. 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை மொத்த ஆப்ஷனாக இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? அப்போ அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 6ஆம் தளத்தில் எதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது பொறியியல், வேளாண்மை, திரைப்பட கலை, இந்த 3மே அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அப்போ இங்கே ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் அப்படிங்கிறதா ஆன்சராக தரப்பட்டிருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் 4வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 7ஆம் தளத்தில் உள்ள நூல்கள் எவை? அதாவது 7வது தளத்தில் எந்தெந்த நூல்